நியூ ஸ்டூடெண்ட் கூட இருக்காங்க, பார்த்தா தெரியும். தா பாருங்க, ஒரு ஆள் இருக்காங்க நியூ ஸ்டூடெண்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிள்ளைங்க கலர் பேப்பரில் பட்டர்ஃப்ளை பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் கூட இருக்காங்க, பார்த்தா தெரியும். தா பாருங்க, ஒரு ஆள் இருக்காங்க நியூ ஸ்டூடெண்ட். அவள் எதுவுமே பண்ண மாட்டா, அப்படியே இருந்துருவான். பிள்ளைங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வெளியே போடாமல் அவள் அங்கேயே விட்டுருக்கு. என்ன ஒயிட்டியை வெளியாக்கலாம், வெளியே நிக்கட்டும். டிஸ்டர்பன்ஸா இல்லையா உங்களுக்கு? அப்படியா, இருக்கட்டுமா? இல்ல என்ன பண்ணுறது, ஒயிட்டிங்க இருக்கட்டும்னு சொல்றாங்க. கை பக்குங்க, 4 பேர் ஒயிட்டிங்க இருக்கட்டும். ஓகே, கை பக்கம் விடுங்க. ஒயிட்டிய வெளியாக்கணும்ல, உங்க கை பக்குங்க. சரி, ஒன்றும் பண்ணாது. எல்லார் கையிலையும் இப்போது கலர் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பாக மாற்றணும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கீழே இருக்க இந்த பேலன்ஸ் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி. ஓகே, கட் பண்ணி பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பாக மாற்றியாச்சு. இந்த பேப்பரை இனி ட்ரையாங்கிளாக மாற்றணும். ஓகே, இது வந்து ட்ரையாங்கிளாக மாற்றியாச்சு. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. அழகாக புரிஞ்சுப்பாங்க. பேப்பரை வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதுதான் ஸ்கொயர் ட்ரையாங்கிள்னு சொல்கிறது. திரும்ப இதை வந்து ஒரு வாட்டி கூட லிசன் அபிஷேக், அச்சு இங்கே பாருங்க அரசின் பார்த்துக்கோ. இனி இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னா, இதாக இருக்குல்ல, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டிங்களா? எல்லாரும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டிங்களா? இதை வந்து இந்த ட்ரையாங்கிள் இனி ஸ்மால் ட்ரையாங்கிளாக மாற்றலாமா? இந்த ட்ரையாங்கிளை வந்து இன்னும் ஸ்மால் ட்ரையாங்கிளை மாற்றுறதுக்கு ஒரு வாட்டி கூட ட்ரையாங்கிளாக மாற்றிடுங்க. ஓகே, குட். திரும்ப ஒரு வாட்டி கூட முதல்ல பண்ண அதே மெத்தேடு தான். திரும்ப ஒரு வாட்டி கூட பண்ணலாம். ஓகே, சின்ன ட்ரையாங்கிளா மாத்திட்டீங்களா? கரெக்டா மாத்திட்டீங்களா எல்லாரும்? இல்ல இவ்வளவு போதும். ஓகேவா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்தோம். A4 பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பா மாத்தினோம். அதுக்கு பிறகு பெரிய ட்ரையாங்கிளா எடுத்தோம். அதை திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்டு பண்ணி சின்ன ட்ரையாங்கிளா மாத்தினோம். அதை திரும்ப ஒரு வாட்டி கூட ஃபோல்டு பண்ணி இன்னும் சின்ன ட்ரையாங்கிளா மாத்திட்டோம். இல்ல, இனி என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த எண்டு இதா இருக்குல்ல, இந்த எல்லா எண்டையும் நல்லா டைட்டா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த எண்டை எல்லாம் நீங்க கரெக்டா ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த எண்டை எல்லாம் லைட் இந்த ஃபோல்டு பண்ணி விடணும். புது புக்கையே நாசம் பண்ணிட்டான். அதை இடிச்சு பிரிண்ட் எடுக்கிறான் அவன். இனி வந்து இந்த பேப்பரை வந்து ஓபன் பண்ணணும். ஃபுல்லாவே ஓபன் பண்ணுங்க. ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணியாச்சா? அர்ஷின் ஓபன் பண்ணியா? அபிஷேக் ஓபன் பண்ணுங்க. ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஓபன் பண்ணிரு. ஸ்கொயர் ஷேப் ஓபன் பண்ணு. இப்போ எல்லாருக்கும் என்ன வந்துச்சு, பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பா பிடிக்கும்போது ஒரு பிளஸ் சிம்பலும் ஒரு இன்டு சிம்பலும் வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சா? அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிளஸும் ஒரு இண்டும் வந்துச்சுன்னா நீங்க இவ்வளவு நேரம் பண்ணது கரெக்ட். ஓகேவா? எல்லாருக்கும் பிளஸும் இண்டும் வந்துச்சுல? ஓகே, அப்ப எல்லாரும் பண்ணது கரெக்ட். ஓகே, குட். இனி என்ன பண்ணணும்னா, இந்த பிளஸ்ல வந்து ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை வந்து உள்ளாடியாக்கணும். உள்ளாடியாக்கி இண்டோட லைனை வந்து இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். திரும்ப அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கரெக்டாக பண்ணணும். இந்த ஒரு சின்ன பார்ட்டு தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்ற மாதிரி எல்லாமே ஈஸி. ஓகேவா? டிஃபிகல்ட் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். நான் பக்கத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொன்றா சொல்லி தரேன். சரியா? பக்கத்தில் வரேன் சார். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியாச்சுல? எல்லாரும் ஃபோல்டு பண்ணிட்டீங்களா? குட். ஓகே, இனி என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் 2 பேப்பர் மாதிரி இருக்கா, இந்த பக்கம் 2 பேப்பர் மாதிரி இருக்கா? எல்லாருக்கும் 2 பேப்பர் இருக்குல்ல? இதுல வந்து சென்டர்ல ஒரு லைன் தெரியுதா? சென்டர்ல ஒரு லைன், எல்லாருக்கும் சென்டர்ல ஒரு லைன் தெரியுதுல? என்ன பண்ணுங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் வந்து தலைகீழ அப்படிங்க. ட்ரையாங்கிள் தலைகீழ அப்படிங்க. இதா இருக்குல்ல, இதுல உங்களுக்கு சென்டர் லைன் இருக்கு. இந்த பக்கம் 2 பேப்பர், இந்த பக்கம் 2 பேப்பர் இருக்குல்ல? இதுல வந்து ஒரு பேப்பரை வந்து, இதுல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பரை வந்து கரெக்டா இந்த சென்டர் லைன் பார்த்து, இந்த லைன், இந்த பேப்பரோட இந்த லைனும் இந்த சென்டர் லைனும் கரெக்டா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும். இந்த நுனி வந்து கரெக்டாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணி உங்களோட ஃபிங்கரை வந்து உள்ளாடி போட்டு இந்த பக்கம் எடுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுல? ஓகே, இங்கே என்ன பண்ணணும்னா, இதை வந்து சென்டரில் லைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டோன்னா பட்டர்ஃப்ளை வந்து லைட்டாக ஃப்ளை ஆகுறது மாதிரியே இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பின்னாடி லைட்டாக
ஒரு ஸ்டாப்லர் போட்டு விட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். க்யூட்டாக இருக்குல்ல. இனி இதில் ஒரு 2 ஃப்ளவர் கூட பண்ணோன்னா ஃப்ளவரில் வந்து பட்டர்ஃப்ளை நிற்கிறது மாதிரி கொஞ்சம் அழகாக கொடுக்கலாம். அழகாக இருக்குது. இனி இதில் வந்து மார்க்கர் போட்டு கலர் மார்க்கர் ஸ்கெட்செல்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். இதில் ரொம்பவே அழகாக இருக்குது. குட்டி பட்டர்ஃப்ளை பண்ணிக்க கொண்டா பார்ப்போம். எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டி பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை வந்து பிள்ளைங்கள வச்சு பண்ண வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும். பெருசும் சின்னதும் ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறது கொடுக்கலாம். அதனால சின்னதெல்லாம் பண்ண வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி பாப்பா இப்போ தான் கட் பண்ணி படிக்கா. சிஸ்டர் இப்போ தான் பிடிக்க படிச்சிருக்கா. அதுதான் கட் பண்ணுறது பேப்பரும் கொடுத்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அவள் கட் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. மற்றவங்க எல்லாருமே சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. காணாமலே நான் சொல்லி கொடுக்காமலே எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாருமே அழகாக இருக்குல்ல குட்டி பட்டர்ஃப்ளை. க்யூட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இப்போ கன் க்ளூ எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி பண்ணலாம். இந்த பட்டர்ஃப்ளையை வச்சு அப்படின்னு பிளான் போட்டேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜிகினா பேப்பர் கட் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி மறைச்சு டேக் பண்ணிவிட்டு ட்வைன் போட்டு பட்டர்ஃப்ளை வந்து கீழே தொங்க விடுறது மாதிரி. அப்போ வால்லாம் இதை வந்து தொங்க விட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் பிள்ளைங்க பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து தொங்க போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.